ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 8.3ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே. நமக்கு இங்க 10 தொழிலாளர்களோட மாத வருமானம் கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டு எனில் சராசரி, இடைநிலை அளவு, முகடு காண்க. 3 விஷயம் இங்க கண்டுபிடிக்கணும். சராசரி, இடைநிலை அளவு, முகடு. முதல் சராசரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். சராசரி x bar is equal to summation of x by n. இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. சமேஷன் ஆஃப் x அப்படின்னா என்னன்னா, தந்திருக்கக்கூடிய எல்லா எண்களையும் கூட்டணும். முதல் 5000 இருக்கு, எழுதிக்கலாம். கூட்டுறதுனால பிளஸ், அடுத்து 7000 பிளஸ், அடுத்தும் 5000 பிளஸ், இனி 7000 பிளஸ், அப்புறம் 8000, அடுத்து 7000, அடுத்தும் 7000, 8000 கூட்டல் 7000 கூட்டல் கடைசியா 5000. ஓகே, இனிமே பை. கீழே எண் இருக்கு. எண்ணுனா உறுப்புகளின் எண்ணிக்கை. மேல எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். எண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 உறுப்பு இருக்கு. அப்ப பைக்கு கீழே 10 வரும். ஓகே, இனிமே மேல உள்ளது எல்லாத்தையும் கூட்டிடலாமா? பாருங்க, எல்லாத்துலயுமே 3 0 இருக்கு. பாத்தீங்களா? அப்போ 3 0வை எழுதிருங்க. இனி இந்த நம்பர்ஸை கூட்டலாம். 5 7 கூட்டினா 12, 12க்கு கூட 5 கூட்டினா 17, 17 7 கூட்டினா 24, 24க்கு கூட 8 கூட்டினா 32, 32க்கு கூட 7 கூட்டினா 39, 39க்கு கூட 7 கூட்டினா 46, 46க்கு கூட 8 கூட்டினா 54, 54க்கு கூட 7 கூட்டினா 61, 61க்கு கூட 5 கூட்டினா 66. ஓகே, கூட்டினா 66000 கிடைக்குது. பைக்கு கீழே 10 இருக்கு. இப்போ கீழே ஒரு 0 இருக்கு. அதையும் மேல உள்ள ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிருங்க. ஓகே, அப்ப பாக்கி என்னது இருக்கு? மேல 6600 இருக்கு. இதுதான் சராசரி எக்ஸ் பாரோட மதிப்பு. அடுத்து இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய எண்களை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதிக்கணும். எழுதிக்கலாம். ஏறு வரிசை. ஏறு வரிசைனா சிறிய எண்ல இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதணும். இதுல இருக்கிறதுல சிறிய எண் 5000. அது 1 2 3 3 வாட்டி இருக்கு. அப்ப 3 வாட்டி எழுதிக்கலாம். 1 2 3 எழுதிட்டேன். இதுக்கு அடுத்து 7000 வரும். இதுவும் 1 2 3 4 5 5 வாட்டி இருக்கு. அப்ப 5 வாட்டி எழுதிக்கலாம். 1 2 3 4 5 எழுதிட்டேன். கடைசியா 8000 வரும். இது 1 2 2 வாட்டி தான் இருக்கு. எழுதிக்கலாமா? 8000 கீழே எழுதிக்கலாம். 8000. ஓகே, இப்ப தந்திருக்கக்கூடிய எண்களை நம்ம ஏறு வரிசையில எழுதிட்டோம். அடுத்து எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எண் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுல எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கு. 10 இரட்டைப்படை எண். அப்ப அதை பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண். இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா இங்க எழுதி இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணா இருந்துன்னா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. ஓகேங்களா? n/2 ஆவது உறுப்பு மற்றும் n/2 கூட்டல் 1 ஆவது உறுப்புகளின் சராசரி. அதாவது இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். சமம் 2ஆல வகுக்கிறதுனால பைக்கு கீழே 2ன்னு எழுதிக்கலாம். இனி பிரதியிடுங்க. எண்ணோட மதிப்பு என்னது? 10. அப்ப எண்ணுக்கு பதில் 10ன்னு எழுதிக்கலாம். பைக்கு கீழே 2 இருக்கு. அடுத்து ஆவது உறுப்பு பிளஸ், ரெண்டையும் கூட்டணும். அதனால சென்டர்ல பிளஸ் வரும். இனி இதுல பிரதியிடுங்க. என்னோட மதிப்பு 10, பைக்கு கீழே 2 இருக்கு. அடுத்து கூட்டல் இந்த 1, அப்புறம் ஆவது உறுப்பு. இடந்தவையில நல்ல கீழே எழுதிக்கிறேன். இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 2ஆ எப்படி கேன்சல் ஆகும்? O 2 2 I 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. இப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 5. கீழே 1ன்னு அதை பார்க்காதுங்க. அப்ப 5 ஆவது உறுப்பு. இப்ப 5வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? இதுல 5வது உறுப்பு 1 2 3 4 5. 5வது உறுப்பு என்ன இருக்கு? 7000. அப்ப 5வது உறுப்புக்கு பதில் 7000 அப்படின்னு எழுதிக்கலாம். கூட்டல்
இனி இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 ஐ 2 10. ஒன்றுனா பார்க்காண்டா, மேலே பாக்கி 5 இருக்கு. இனி இந்த 5ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. சென்டர்ல பிளஸ், அப்போ கூட்டணும். 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. அப்போ 6வது உறுப்பு. இப்போ நம்ம 6வது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா? 1 2 3 4 5 6. 6வது உறுப்பும் 7000. அப்போ 6வது உறுப்புக்கு பதில் 7000 அப்படின்னு எழுதிக்கலாம். பை கீழே 2 இருக்கு. இனி கூட்டுங்க. 7ஐயும் 7ஐயும் கூட்டினா 14. இங்க 3 0, இங்க 3 0. அப்போ 3 0 நம்ம எழுதிக்கணும். பைக்கு கீழே 2 இருக்கு. இனி இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓ 2 2 7 2 14. பாக்கி 3 0 இருக்கு. அதை மறக்காம எழுதிருங்க. இப்போ மேலே பாக்கி என்னது இருக்கு? 7000 இருக்கு. கீழே 1னா எழுதிக்காண்டா. இதுதான் இதோட இடைநிலை அளவு. இடைநிலை அளவும் கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியா நம்ம முகடு கண்டுபிடிக்கணும். முகடு அப்படின்னா என்னன்னா, எந்த எண் அதிகமா வந்திருக்கோ அதுதான் முகடு. பாருங்க, 5000 இங்க 3 வாட்டி வந்திருக்கு. ஆனா 7000 5 வாட்டி வந்திருக்கு. அப்ப எது அதிகமா வருது? 7000 தான் அதிகமா வருது. அப்போ முகடோட ஆன்சர் 7000. சரிங்களா? அதான் எழுதியிருக்கேன். 7000 என்ற எண் அதிக முறை வந்துள்ளது. இங்க 7000 தான் அதிக முறை வந்திருக்கு. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 7000. இவ்வளவுதான் இந்த சம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு முகடு காண்க. முகடு அப்படின்னா திரும்ப திரும்ப வந்த எண், அதிக தடவை திரும்ப திரும்ப வந்த எண். ஓகே, இப்ப பாருங்க 3.1 3.1 2 வாட்டி வந்திருக்கு. அப்புறம் 3.2 அது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இனி அடுத்த 3.3 அதுவும் 2 வாட்டி. அப்புறமா 2.1 அது ஒரு வாட்டி. ஓகே, அப்ப இங்க 3.1 2 வாட்டி வந்திருக்கு. அப்புறமா 3.3 இதுவும் 2 வாட்டி வந்திருக்கு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்ப எப்படி எழுதிக்கணும்னா 3.1 அப்புறம் 3.3 ஆகிய 2 எண்கள் இருமுறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 3.1 அப்புறம் 3.3. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளவு அந்த சம். மூணாவது கணக்கு பார்க்கலாம். 11 15 17 எக்ஸ் கூட்டல் 1 19 எக்ஸ் மைனஸ் 2 3 என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. மேலும் எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவுகளின் முகடு காண்க. அதாவது இங்க நம்மளுக்கு தரவு கொடுத்துருக்காங்க, இதோட சராசரியும் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்க எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட மதிப்பு என்ன அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம முகடும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க நம்மளுக்கு சராசரியோட மதிப்பு கொடுத்துருக்கனால சராசரி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். சராசரி x bar is equal to summation of x divided by n. நம்மளுக்கு இங்க சராசரியோட மதிப்பு தெரியும் 14. அதை இங்க பிரதியிடலாமா? சராசரிக்கு பதில் 14 is equal to summation of x. அப்படின்னா தந்திருக்கக்கூடிய மதிப்பு எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாம். ஃபர்ஸ்ட் 11 இருக்கு, அப்புறம் 15, இதுக்கு அடுத்த 17, அடுத்த x கூட்டல் 1, அப்புறம் 19, அதுக்கு அடுத்த x மைனஸ் 2, கடைசியா 3 இருக்கு. டிவைடட் பை என்னன்னா எண்ணிக்கை, இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 7 7 இருக்கு. ஓகே, இந்த 14 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்க 7 வகுத்தல் இருக்கு, இந்த பக்கம் வந்து பெருக்கலா மாறிடும். இனி இங்க கூட்டலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸை கூட்டலாம். பாருங்க, எக்ஸை முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் 1 1 கூட்டினா 2 2லயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. அப்புறம் கூட்டல். இனி பிளஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டலாம். 11ஐயும் 15ஐயும் கூட்டினா 26, 26க்கு கூட 17 கூட்டினா 43, 43க்கு கூட 1 கூட்டினா 44, 44க்கு கூட 19 கூட்டினா 63, 63க்கு கூட 3 கூட்டினா 66, 66 அப்புறம் -2 அதை மறக்கக்கூடாது. இனி இதை பெருக்கிடலாம். 4 7 28, அப்போ 8 பாக்கி 2. இனி 1 7 7, 7க்கு கூட 2 கூட்டினா 9 இஸ் ஈக்குவல் டு 2x. அப்புறம் பாருங்க ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 66ல இருந்து 2 கழிச்சா 64, பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ், அப்போ பிளஸ் 64. இனி இந்த சைடில் இருக்கக்கூடிய 98 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் 64 இங்கே வந்துன்னா -64 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2x மட்டும் அப்படியே இருக்கும். கழிக்கலாம். 8ல இருந்து 4 கழிச்சா 4, 9ல இருந்து 6 கழிச்சா 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்போ எக்ஸை மட்டும் வச்சிருங்க. இங்கே 2 பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 பாக்கி 1, இப்போ இது 14, அப்போ 7 2 14. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 17 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும். இனிமேல் நம்ம முகடு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்.
ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிட போகிறோம். சரிங்களா? அப்போ 11 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 15 அப்புறம் 17. எக்ஸோட மதிப்பு 17. அதுக்கு கூட 1 கூட்டணும். அப்போ 18ன்னு கிடைக்கும். அப்புறம் 19. எக்ஸோட மதிப்பு 17. அதுல இருந்து 2 கழிக்கணும். கழிச்சா நம்மளுக்கு 15ன்னு கிடைக்கும். அப்புறம் 3. இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்கே 15 2 வாட்டி வந்திருக்கு. மற்ற எல்லா நம்பரும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா 15 என்ற எண் இருமுறை வந்துள்ளது. எனவே முகடு இஸ் ஈக்குவல் டு 15. இந்த மாதிரி எழுதிக்கணும். இவ்வளவுதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். விளையாட்டு கால் சட்டைகளுக்கான தேவை பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. மேல அளவு இருக்கு, கீழே எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. பாருங்க, 38 அளவு கால் சட்டை எத்தனை நபருக்கு தேவைப்படுதுன்னா 36 நபருக்கு தேவைப்படுது. அடுத்து 39 அளவு 15 நபருக்கு தேவைப்படுது. 40 அளவு 37 நபருக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு என்ன கேக்குறாங்கன்னா எந்த அளவு கால் சட்டைக்கு அதிக தேவை உள்ளது, அதாவது எந்த அளவு அதிகமா தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. அதை கண்டுபிடிக்க எண்ணிக்கையில எது பெரிய எண்ணுன்னு பார்க்கணும். அதாவது கீழ் வரிசையில இருக்கக்கூடியதுல எது பெரிய எண்ணுன்னு பாருங்க. 37 தான் இருக்கிறதுல பெரிய எண். அப்போ இந்த 37க்கு மேல என்னது இருக்கு? 40. இந்த 40 தான் நம்மளோட ஆன்சர். 40 என்ற அளவு தான் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா 37 நபருக்கு 40 என்ற அளவு தேவைப்படுது. அப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? எந்த அளவு கால் சட்டை அதிகம் தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. 40 என்ற அளவு அதிகமா தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இப்படி எழுதிக்கணும். கொடுக்கப்பட்ட தரவில் மிகப்பெரிய நிகழ்வன் அப்படின்னா என்னன்னா இந்த அட்டவணையில கீழ் வரிசையில இருக்கக்கூடியது. இங்க எண்ணிக்கைன்னு கொடுத்திருக்காங்க. நான் எண்ணிக்கைக்கு பதில் நிகழ்வன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இந்த நிகழ்வெண்ணுல பெரிய எண்ணது 37. 37 பெற்றிருக்கும் அளவு 40. இந்த 37க்கு மேல என்னது இருக்கு? 40. அது நீங்க முதல்ல எழுதிக்கணும். கொஸ்டின்ல அதிகம்னு கேட்டிருக்கனால முகடு தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? முகடு இஸ் ஈக்குவல் டு 40. 40 தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா 37க்கு மேல இருக்கு. வேணா பிராக்கெட்ல எழுதிக்கலாம். கொஸ்டின்ல எந்த அளவு அதிகமா தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க இல்லையா? 40 என்ற அளவு அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டேன். இவ்வளவுதான் இந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். தரவுகளின் முகடு காண்க. நம்மளுக்கு இங்க அட்டவணை கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு முகடு கேட்குறாங்க. சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட் தந்திருக்க அட்டவணை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்க வந்து கீழே கீழே எழுதணும். ஃபர்ஸ்ட் தந்திருக்காங்க பாத்தீங்களா மதிப்பெண், அதை இந்த மாதிரி கீழே கீழே எழுதிக்கணும். அப்புறம் 2வது மாணவர்கள் எண்ணிக்கை, இதையும் கீழே கீழே எழுதிக்கணும். எப்பவுமே அட்டவணையில 2வது இருக்கக்கூடியது எஃப். ஓகே, இதை எழுதிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இங்க அட்டவணையில முதல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து குழு மதிப்பா கொடுத்துருப்பாங்க. 0ல இருந்து 10, 10ல இருந்து 20, இந்த மாதிரி குழு மதிப்பா கொடுத்திருந்தா முகடு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் கூட்டல் எஃப் மைனஸ் எஃப்1 டிவைடட் பை 2 இன்டூ எஃப் மைனஸ் எஃப்1 மைனஸ் எஃப்2 இன்டூ சி. ஓகே, இப்போ இதோட மதிப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மிகப்பெரிய எண் எது? 46. அப்ப இதுதான் என்னது? எஃப். இதுதான் எஃப்போட மதிப்பு. இனி எஃப்க்கு நேரா இருக்கக்கூடிய மதிப்புல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எல். எல்லோட மதிப்பு 20. இனிமே எஃப்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது எஃப்1. எஃப்1ஓட மதிப்பு 38. அப்புறம் எஃப்க்கு அடுத்து இருக்கக்கூடியது எஃப்2. ஓகேங்களா? இனி சீனா என்னன்னா பிரிவு நீளம். இப்ப பாருங்க, 10ல இருந்து 0 கழிங்க 10, 20ல இருந்து 10 கழிங்க 10, 30ல இருந்து 20 கழிங்க 10. இதுல இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் கழிச்சு பாத்தீங்கன்னா 10 தான் கிடைக்கும். அதுதான் சியோட மதிப்பு. இப்ப அதை தனியா எடுத்து எழுதிக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு 10. இனி எஃப்ஓட மதிப்பு என்னது? 46. அப்புறம் எஃப்1ஓட மதிப்பு என்னது? 38. அடுத்த எஃப்2ஓட மதிப்பு என்னது? 34. கடைசியா எல்லோட மதிப்பு என்னது? 20 எழுதிக்கலாம். இப்போ இந்த மதிப்பு எல்லாத்தையும் இங்கே பிரதியிட்டாலே போதும். எல்லோட மதிப்பு 20 கூட்டல் எஃப்ஓட மதிப்பு 46 மைனஸ் எஃப்1ஓட மதிப்பு 38 டிவைடட் பை 2 இன்டூ எஃப்ஓட மதிப்பு 46 எழுதிடலாம். அப்புறம் மைனஸ் எஃப்1ஓட மதிப்பு 38. அடுத்த திரும்பவும் மைனஸ் எஃப்2ஓட மதிப்பு 34. ஓகே, இனிமே பெருக்கல் சியோட மதிப்பு என்னது? 10. அதையும் எழுதிருங்க. அடுத்த 20 கூட்டல்
46ல இருந்து 38 கழிச்சா 8 தான் கிடைக்கும். டிவைடட் பை பெருக்கலாம் 6 2 12, அப்போ 2 பாக்கி 1, 4 2 8, 8ஓட 1 கூட்டினா 9, அப்புறம் ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு ரெண்டையும் கூட்டணும். 8 4 கூட்டினா 12, 2 பாக்கி 1, 1 3 கூட்டினா 4, 4 கூட 3 கூட்டினா 7, அப்புறம் இன்டு 10. இனிமே 20 கூட்டல் 8 டிவைடட் பை 92ல இருந்து 72 கழிச்சா 20ன்னு கிடைக்கும். இன்டு வெளியே 10 கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 2 2 4 2 8, அப்போ இங்கே 20 இருக்கு. அடுத்த கூட்டல் இங்கே பாக்கி 4, 20 4 கூட்டுங்க 24ன்னு கிடைக்கும். இதுதான் முகடு. பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் அந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். தரவுகளின் சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க. நமக்கு இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சராசரி இடைநிலை அளவு முகடு 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, முதல் சராசரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 4 பாக்ஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, மேல என்னது இருக்கு, எடை இருக்கு. அப்ப இந்த எடையை நீங்க முதல் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு மேல இருக்கக்கூடியத இந்த மாதிரி வரிசையா கீழே எழுதிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, 25 முதல் 34, அதுதான் எழுதியிருக்கேன். 25 முதல் 34. அதுக்கு அடுத்து 35 முதல் 44, அதை அடுத்து எழுதணும். 35 முதல் 44 இந்த மாதிரி மேல இருக்கக்கூடியத இங்க எழுதிருங்க. இனி இது வரிசையா இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது இங்க லாஸ்ட் என்னது இருக்கு, 34, அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் வரணும். 34ல முடியணும், இங்க 34ல தொடங்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு, தொடர்ச்சியா இல்ல. இங்க 34 இருக்கு, ஆனா இங்க 35 இருக்கு. இதை நம்ம தொடர்ச்சியா மாத்தணும். அதுக்கு நீங்க இடது பக்கத்துல இருக்கக்கூடியதுல இருந்து 0.5 கழிக்கணும். வலது பக்கம் 0.5 கூட்டணும். இங்க 25 இருக்கு. இப்ப இதுல இருந்து 0.5 கழிக்கலாம். ஃபர்ஸ்ட் 25 எடுத்து எழுதிக்கிறேன். புள்ளி இல்லாட்டா புள்ளி போட்டு 0 எழுதிக்கணும். அடுத்து 0.5 இதை தான் கழிக்க போறோம். புள்ளிய புள்ளிக்கு நேரம் வைக்கணும். ஓகேங்களா, கழிக்க முடியாத அப்ப கடன் வாங்கணும். இந்த 0 10 ஆயிடும். 5ல இருந்து 1 கழிச்சா 4, கழிங்க. 10ல இருந்து 5 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி. இனி 4ல இருந்து 0 கழிச்சா 4, இந்த 2 அப்படியே வந்துடும். அப்ப என்ன கிடைக்குது, 24.5 எழுதிக்கலாம். 24.5. அடுத்து இங்க 34 இருக்கு. இதுக்கு கூட 0.5 கூட்டணும். கூட்டுறது ஈஸி தான். முதல்ல அந்த 34 எழுதிருங்க. அடுத்து 0.5, இதுக்கு கூட 0.5 கூட்டுனா 34.5ன்னு கிடைக்கும். இனி என்ன பண்ணணும்னா, 35ல இருந்து 0.5 கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு இதே தான் கிடைக்கும். இங்க லாஸ்ட் என்னது இருக்கு, 34.5, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 34.5. இப்போ 44 கூட 0.5 கூட்டணும். கூட்டுறது ஈஸி தான். இந்த 44 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு 0.5 அப்படின்னு எழுதிக்கணும். இனி இங்க கடைசி என்னது இருக்கு, 44.5, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 44.5 இதுக்கு கூட 0.5 கூட்டலாம். முதல்ல 54 எழுதிக்கணும். அடுத்து 0.5. மறுபடியும் இங்க கடைசி என்னது இருக்கு, 54.5, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்து இந்த 64 எழுதிருங்க. மறக்காம 0.5 எழுதிக்கணும். இப்ப 64.5 இங்க எழுதிக்கலாம். 74 கூட 0.5 கூட்டினா 74.5. இப்ப இந்த 74 இங்க வந்துடணும். அடுத்து 84 கூட 0.5 கூட்டினா 84.5. இப்ப இது தொடர்ச்சியா இருக்கு. இங்க லாஸ்ட் 34.5ல முடியுது. இங்க ஃபர்ஸ்ட் 34.5ல தொடங்குது. அதே மாதிரி 44.5ல முடியுதுன்னா இங்க 44.5ல தொடங்குது. இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் மாத்தணும். அடுத்து ரெண்டாவது பாக்ஸ்ல என்ன வரும்னா, நம்மளுக்கு அட்டவணையில ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப நீங்களும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கிட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதை இந்த மாதிரி வரிசையா எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா, அடுத்து அட்டவணையில ரெண்டாவது கொடுத்திருக்கிறது எஃப், அதனால பிராக்கெட்டுக்குள்ள எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். மூணாவது மைய மதிப்பு, மைய மதிப்பு தான் எக்ஸ். இனி எக்ஸ பிராக்கெட்ல எழுதிருங்க. இப்போ இதை நிரப்பலாமா, மைய மதிப்பு அப்படின்னா என்னன்னா 24.5ல இருந்து 34.5 இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எண், அதுதான் மைய மதிப்பு. சரிங்களா, அதை கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். முதல்ல கூட்டலாமா, 24.5 இருக்கு. அடுத்து இந்த புள்ளிய புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு, 34, புள்ளிக்கு அடுத்து 5 இருக்கு. கூட்டுங்க. 5 5 கூட்டினா 10, அப்ப 0 பாக்கி 1, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 1 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 2 3 கூட்டினா 5. இனி புள்ளிக்கு அடுத்து 0னா அந்த 0 வேண்டாம். இப்ப என்ன கிடைக்குது, 59. இதை நீங்க 2ஆல வகுக்கணும். 5ல 2 2 வாட்டி இருக்கும். 2 4, 5ல இருந்து 4 கழிச்சா 1. இனி அடுத்த நம்பரை இறக்கிடலாம். இந்த 9 இறக்கிறேன். இப்ப இது 19, 19ல 2 9 வாட்டி இருக்கும். 9 2 18,
19ல இருந்து 18 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிடலாம். 10ல 2 5 வாட்டி இருக்கும். 2 10 கழிச்சா 0. இங்க 0 வந்துடுச்சு. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க என்ன கிடைக்குது? 29.5. அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள மைய மதிப்பு என்னது? 29.5. சரிங்களா? இது கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஓகே, எழுதிக்கிறேன். 29.5. அடுத்து நீங்க இத ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 39.5. இது ரொம்பவே ஈஸி தான். முதல் 29.5 அடுத்து 39.5. இதுக்கு அடுத்து 49.5 கிடைக்கும். அடுத்து 59.5, 69.5, கடைசியா 79.5. இப்ப நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம். இனி f of x கண்டுபிடிக்கணும். f இங்க இருக்கு. அடுத்து xனா இது. இத ரெண்டையும் பெருக்குனா f into x கிடைச்சிடும். அப்போ 4ஐயும் 29.5ஐயும் பெருக்கிடலாமா? 29.5 அடுத்து 4 பெருக்குங்க. 4 5 20. அப்ப 0 பாக்கி 2. 4 9 36. 36 கூட 2 கூட்டினா 38. 8 இங்க பாக்கி 3 இங்க எழுதிக்கலாம். 4 2 8. 8 கூட 3 கூட்டினா 11. இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அடுத்து 0னா அந்த 0 வேண்டாம். அப்ப என்ன கிடைக்குது? 118 கிடைக்குது. எழுதிக்கலாம் 118. இனி 8ஐயும் 39.5ஐயும் பெருக்கணும். நீங்க பெருக்கி பாருங்க. பெருக்குனா உங்களுக்கு 316 கிடைக்கும். அடுத்து 10ஐயும் 49.5ஐயும் பெருக்குனா 495 கிடைக்கும். அடுத்து 14ஐயும் 59.5ஐயும் பெருக்குனா 833. இப்போ 8ஐயும் 69.5ஐயும் பெருக்குனா 556. 6ஐயும் 79.5ஐயும் பெருக்குனா 477. இனி சராசரி கண்டுபிடிக்க சமேஷன் ஆஃப் f ஓட மதிப்பும் சமேஷன் ஆஃப் f into x ஓட மதிப்பும் வேணும். முதல் சமேஷன் ஆஃப் f கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு f இருக்கு பாத்தீங்களா? இது மொத்தத்தையும் கூட்டினா சமேஷன் ஆஃப் f கிடைச்சிடும். கூட்டுங்க. 4 8 கூட்டினா 12, 12 கூட 10 கூட்டினா 22, 22 கூட 14 கூட்டினா 36, 36 கூட 8 கூட்டினா 44, 44 கூட 6 கூட்டினா 50. சமேஷன் ஆஃப் f ஓட மதிப்பு 50. அடுத்து சமேஷன் ஆஃப் f into x வேணும். அதுக்கு f into x இருக்கு பாத்தீங்களா? இது மொத்தத்தையும் கூட்டினா சமேஷன் ஆஃப் f into x கிடைச்சிடும். நீங்க சைடுல கூட்டி பாருங்க. இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 2795 கிடைக்கும். இனி சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். சராசரி x bar is equal to summation of f into x by summation of f. மதிப்பு பிரதியிடுங்க. சமேஷன் ஆஃப் f into x ஓட மதிப்பு 2795 by சமேஷன் ஆஃப் f இதோட மதிப்பு 50. இப்ப இது ரெண்டுமே 5 எப்படி கேன்சல் ஆகும்? அப்போ 4 5 5 பாக்கி இந்த 0 அப்படியே வந்துரும். அதே மாதிரி 27ல 5 வாட்டி இருக்கும். 5 25 27ல இருந்து 25 கழிச்சா பாக்கி 2. அதை இங்க எழுதிக்கணும். இது இப்போ 29. 29லயும் 5 வாட்டி தான் இருக்கும். 5 25. இப்ப கழிங்க. 29ல இருந்து 25 கழிச்சா பாக்கி 4. அதை இங்க எழுதிருங்க. இது இப்போ 45. 45ல 5 9 வாட்டி இருக்கும். 9 5 45. இனி கேன்சல் பண்ண முடியாது. அதனால வகுக்கலாம். 559 10ஆல வகுக்க போறோம். வகுக்கிறது இங்க ஈஸி. பாருங்க, ஒரு 0 தானே. அப்போ புள்ளிய இந்த ஒரு நம்பர் தள்ளி நம்ம வைக்கணும். இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இதே இது 2 0 இருந்துன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப எழுதிருங்க 55.9. புள்ளி வச்சனால பைக்கு கீழே இருக்கக்கூடிய 10 இனி எழுதிக்காண்டாம். இதுதான் சராசரி x பாரோட மதிப்பு. சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பாக்ஸ் போடுங்க. இப்ப இங்க என்ன வரும்னா குவிவு நிகழ்வெண் எழுதிக்கலாம். குவிவு நிகழ்வெண். இதை எப்படி நிரப்பணும்னா இங்க f இருக்கு பாத்தீங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 4. அதை இங்க எழுதிக்கணும். அடுத்து இந்த 4க்கு அடுத்து என்னது இருக்கு? 8. இந்த 8ஐயும் இந்த 4ஐயும் கூட்டணும். 8 4ஐயும் கூட்டினா 12. புரியுதா உங்களுக்கு? முதல் இந்த 4 எழுதிக்கணும். அடுத்து இந்த 4க்கு அடுத்து என்னது இருக்கு? 8. இந்த 8ஐயும் இந்த 4ஐயும் கூட்டி இங்க எழுதணும். இப்படி கிராஸ்ல வரும். 4ஐயும் 8ஐயும் கூட்டணும். அடுத்து இந்த 12ஐயும் இந்த 10ஐயும் கூட்டணும். கூட்டுனா 22 கிடைக்கும். இனி இந்த 22ஐயும் இந்த 14ஐயும் கூட்டணும். கூட்டும் போது 36. இனி இந்த 36ஐயும் 8ஐயும் கூட்டணும். கூட்டுனா 48.
4. இனி இந்த 44 6 கூட்டினா 50. புரியுதா உங்களுக்கு? முதல் இந்த 4 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி இந்த 4 8 கூட்டி இங்க எழுதணும். அடுத்து 12 இந்த 10 கூட்டி இங்க எழுதணும். 22 14 கூட்டி இங்க எழுதணும். இந்த மாதிரி கிராஸ்ல நீங்க கூட்டி எழுதணும். இங்க ரொம்பவே முக்கியமானது, இது மொத்தத்தையும் கூட்டினா இங்க 50 கிடைக்குது. இதே 50 தான் இங்க லாஸ்ட் வரணும். அப்படி வந்தாதான் நீங்க கூட்டி எழுதுனது கரெக்ட். இப்போ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதோட மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல் n/2 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். n அப்படின்னா சமேஷன் ஆஃப் f ஓட மதிப்பு தான். அப்ப சமேஷன் ஆஃப் f ஓட மதிப்பு என்னது? 50. n-க்கு பதில் 50 அப்படின்னு எழுதிக்கலாம். பைக்கு கீழே 2 இருக்கு. இப்ப இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 2 5ல 2 2 வாட்டி இருக்கும். 2 4. இப்ப 5ல இருந்து 4 கழிச்சா 1. அதை இங்க எழுதிக்கணும். இப்ப இது 10ஆ மாறும். 10ல 2 5 வாட்டி இருக்கும். I 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. இப்ப மேல பாக்கி 25 இருக்கு. கீழே 1னா எழுதிக்காண்டா. n/2 இதோட மதிப்பு என்னது? 25. இது குவிவு நிகழ்வெண்ணுல எதுக்கு இடையில வருதுன்னு பாக்கணும். 25 22க்கும் 36க்கும் இடையில வரும். சரிங்களா? இப்ப இது ரெண்டுல பெரிய எண்ணது 36. அப்போ 36 இருக்கக்கூடிய இந்த வருஷ மொத்தத்தையும் நீங்க பாக்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்களும் பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ 36க்கு நேரா எஃப்க்கு கீழே இங்க என்னது இருக்கு? 14 இருக்கா? இதுதான் எஃப் ஓட மதிப்பு. அடுத்து இங்க 54.5ல இருந்து 64.5 இருக்கு. இது ரெண்டுல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 54.5. இதுதான் எல்லோட மதிப்பு. அப்புறவு இந்த 36க்கு மேல 22 இருக்கு. இது எம்மோட மதிப்பு. ஓகே, இப்போ இதை இங்க பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு என்னது? 54.5 எழுதிக்கலாம். 54.5 சென்டர்ல பிளஸ். அடுத்து n/2 இதோட மதிப்பு என்னது? 25 மைனஸ் எம். எம்மோட மதிப்பு 22 எழுதிருங்க. 22 பை எஃப். எஃபோட மதிப்பு 14 எழுதிக்கலாம். பெருக்கல் சி. சினா பிரிவு நீளம். அதாவது 64.5ல இருந்து 54.5 கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு 10 கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பாத்தீங்கன்னா 10 தான் வரும். இப்ப சியோட மதிப்பு என்னது? 10. 54.5 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் கழிங்க 25ல இருந்து 22 கழிச்சா 3 பை. இனி இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 7 2 14 I 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. கீழே என்னது இருக்கு? 7. அடுத்து பெருக்கல் மேல அங்க 5 இருக்கு. இங்க 54.5 அப்படியே வந்துரும். கூட்டல் இப்போ மேல உள்ளதையும் பெருக்குங்க. கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். மேல உள்ளதையும் பெருக்கிடலாமா? 3 5 15 பை 7 1 7. இனி 54.5 கூட்டல் இப்போ 15 7ஆல வகுக்க போறோம். வகுக்கலாம் 15. அடுத்து கீழே 7 வெளியே எழுதிக்கணும். 15ல 7 2 வாட்டி தான் இருக்கும். 7 14. இப்ப 15ல இருந்து 14 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்ல. நல்ல புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிடலாம். 10ல 7 ஒரு வாட்டி தான் இருக்கும். 7 7. 10ல இருந்து 7 கழிச்சா 3. இங்க புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் தானே இருக்கு. அதனால இங்கேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் மட்டும் வந்தா போதும். இப்ப ஈவு என்ன கிடைக்குது? 2.1. அதாவது 15 7ஆல வகுக்கும் போது 2.1 கிடைக்குது. இப்ப இத கூட்டலாம். சைட்ல கூட்டுறேன். முதல் 54.5 எழுதிக்கிறேன். இனி இந்த புள்ளிக்கு நேரா வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 2. புள்ளிக்கு அடுத்து 1 இருக்கு. இப்ப கூட்டுங்க. 5 1 கூட்டினா 6. புள்ளிக்கு நேரா புள்ளி. 4 2 கூட்டினா 6. அடுத்த இந்த 5 அப்படியே வந்துரும். அப்ப என்ன கிடைக்குது? 56.6. இதுதான் இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு 56.6. கடைசியா முகடு கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கேன். இங்க நம்மளுக்கு எல்லோட மதிப்பும் எஃப்ஓட மதிப்பும் சியோட மதிப்பும் தெரியும். எது கண்டுபிடிக்கணும்னா F1ஓட மதிப்பும் F2ஓட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, F-ஓட மதிப்பு 14. இதுக்கு முன்னாடி 10 இருக்கு. இதுதான் F1ஓட மதிப்பு. இனி Fக்கு கீழே இருக்கக்கூடிய 8. இதுதான் F2ஓட மதிப்பு. ஓகே, எல்லாமே தெரியும். இங்க பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு என்னது? 54.5 எழுதிருங்க. 54.5 சென்டர்ல பிளஸ். அடுத்து F-ஓட மதிப்பு 14 சென்டர்ல மைனஸ். F1 அதோட மதிப்பு 10 பை. இனி 2 இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். F-ஓட மதிப்பு 14 சென்டர்ல மைனஸ். F1ஓட மதிப்பு 10 சென்டர்ல மைனஸ். F2ஓட மதிப்பு 8. அடுத்து பெருக்கல். சியோட மதிப்பு 10.
ஓகே, இனிமே 54.5 அப்படியே வந்துடும். கூட்டல் கழிங்க 14 இருந்து 10 கழிச்சா 4 பை 2ஐயும் 14ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 28ன்னு கிடைக்கும். இங்க ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 10ஐயும் 8ஐயும் கூட்டினா 18. அடுத்து பெருக்கல் இந்த 10. இனி 54.5 அப்படியே வந்துடும். கூட்டல் மேல 4 இருக்கு பை 28ல இருந்து 18 கழிச்சா 10 பெருக்கல் இந்த 10. இப்ப இந்த 10ம் கேன்சல் ஆயிடும். பாக்கி இங்க 54.5 இருக்கு கூட்டல் இங்க 4 இருக்கு. இப்ப இத ரெண்டையும் கூட்டலாமா? இங்க புள்ளி இருக்கு, இங்க புள்ளி இல்ல. புள்ளி இல்லாட்டா புள்ளி போட்டு 0 எழுதிக்கணும். முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 54.5. இனி இந்த புள்ளிய புள்ளிக்கு நேரா வைங்க. புள்ளிக்கு முன்னாடி 4 இருக்கு, புள்ளிக்கு அடுத்து 0 இருக்கு. சென்டர்ல பிளஸ், அப்ப கூட்டுங்க. 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5, புள்ளிக்கு நேரா புள்ளி, 4ஐயும் கூட்டினா 8. அடுத்த இந்த 5 அப்படியே வந்துடும். அப்ப என்ன கிடைக்குது? 58.5. இதுதான் முகடு. கொஸ்டின்ல கேட்ட மாதிரி மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.